வேட்பாளர்கள் பட்டியலை வந்து அறிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள். பல விதமான எதிர்ப்புகள் சொந்த கட்சியிலேருந்தே வருது இந்த வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேட்பாளர்களே கிடைக்கல, 40-50 பேர் கூட கிடைக்காத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல விஜய் நான் வந்து பாராட்டுகள். ஏன்னா 234 அறிவிச்சிருக்காரு. வேட்பாளரே இல்லைன்னு நான் கூட சொன்னேன். அப்போ என்ன செஞ்சாருன்னா, சரி நமக்கு வந்து வேட்பாளர் வேணும், காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 கொலை பண்ண வரான். 10 கொலை பண்ணவன், கொலை முயற்சி, ஆட்கடத்தல், கஞ்சா விற்று போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு வரான். என்னங்க வேட்பாளராக நான் வரேன், நான் சம்பாரிச்சு வச்சுருக்கேன், கொலை பண்ணியே காசு நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். அப்படியா, அப்போ வாங்க. ஆனால் ஒரு சின்ன சிக்கல், இப்போ நான் கஞ்சா விற்று மாட்டி பெயிலில் வந்திருக்கேன், பெயிலில் வெளியே தானே இருக்கீங்க, வந்து நில்லுங்கன்னு சீட்டு கொடுத்துருக்காரு ஒரு ஆளுக்கு. அப்புறம் A1 பாலியல் குற்றவாளி, இப்படி பல பேரோட பட்டியலை நேற்றே எடுத்து வச்சுருக்கேன். நான் திரும்பவும் மறுபடியும் சொன்னது தான், இவங்ககிட்ட ஆள் இல்லை, மற்ற கட்சியில் இருக்க அதிருப்தியில் இருக்கவனை தூக்கி உள்ளே போடுறது, எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பொறுக்கித்தனம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் போட்டிருக்காங்க.